நான் பஸ் டிரைவரா இருக்கேன். பிரைவேட் பஸ் டிரைவரா. இன்னைக்கு காலையில வண்டிக்கு போனேன் அப்படின்னா, நாளைக்கு மதியம் ஆயிடும். இல்ல 2 நாள் முழுசா ஆயிடும். என்னுடைய சம்பளம் ரூ. 1000. அதுலயும் சாப்பாடு போக கழிச்சுக்கிட்டு தான் குடுப்பாங்க. நைட்ல கொசுக்கடியில படுத்து தான் அந்த ரூ. 1000 சம்பாரிச்சுட்டு வரேன். அந்த ரூ. 1000 சம்பாரிச்சுட்டு வந்துட்டு யார்ட்ட குடுக்குறேன்னு அவங்கள்ட்ட கேளுங்க. யார் கைக்கு அந்த காசு போகுதுன்னு கேளுங்க. ஒரு சின்ன பொருள் வாங்கணும்னாலும் செலவு ஆகதானே சார் செய்யும். அது ஏன் செலவாகுதுன்னு கேட்பாங்க மறுபடியும். சார், சம்பாரிக்கிற காசுக்கு நமக்கு செலவு தெரிஞ்சா தான் அடுத்து சம்பாரிக்கிறதுக்கு அர்த்தம். அவங்க செலவு செய்யட்டும், நான் வேணான்னு சொல்லல. என்ன செலவு பண்ணாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? என்ன செலவு பண்ண போறேன்னு நான் கேட்கல. என்ன செலவு பண்ணுனேன்னு தான் நான் கேட்கிறேன். சரி, நீங்க அவங்க வேலைக்கு போக வேணாம்னு சொன்ன காரணம் என்ன? அப்பாவுக்கு பைபாஸ் ஆப்ரேஷன், அம்மாவுக்கும் பைபாஸ் ஆப்ரேஷன். என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன் அவங்களையும் பார்த்துக்கணும். இவங்க மேரேஜுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்க. ஓகே. நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. எனக்கு திறமை இருக்கு, நான் சம்பாரிக்கிறேன். அவங்களுக்கு என்ன வேணுமோ செய்ய நான் தயார். மியூச்சுவலா இருக்கலாம், எது வேணா. நீங்க உட்காந்து பேசிட்டு குடும்ப சூழல் இப்படி இருக்கு, இப்படி பண்ணலான்னு இருக்கான். அதான் நான் சம்பாரிச்சு போறேன்ல, என் குடும்பத்தை பார்த்துக்கணும். நீங்க ஏன் இந்த வேலையை விட்டா இந்த வேலையை விட்டா உனக்கு வேற வேலை கிடைக்காதா? அப்புறம் நான் தான் திறமையான ஆளு, நான் தான் திறமையா சம்பாதிக்கிறேன். நீங்க திறமையா இருக்கீங்க, உங்க சம்பாதிச்சிருக்கீங்க. அப்ப அவங்க நாங்க திறமைய வந்து நாங்க அப்படியே முடக்கி காலகாலமா சம்பாரிச்சாதானே வச்சுக்க அவங்களுக்கு மாட்டேன்னு திறமை கேக்குறாங்க. இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆ. இப்ப உள்ள சமூகத்துல ஒரு பெண் வேலைக்கு போயிட்டு திரும்பி எந்த பிரச்சனையும் இல்லாம, பாதிப்பும் இல்லாம, யாரோட கேலி பிரச்சனை இல்லாம திருப்பி வீட்டுக்கு வருவாங்கன்னு 100% யாராலையும் உத்தரவாதம் தர முடியுமா அந்த சமூகத்துல? இப்போ வெளியில போற எல்லா பெண்களுக்கும் பிரச்சனை யாருனால சார் வருது? ஆண்கள்னால தான் வரும். அப்ப நீங்க சரியில்லாம என்ன சார் அவங்கள வீட்டுல பூட்டி சார், வைக்கணும்? எங்க சைடுல நாங்க ஆண்கள் கரெக்டா இருக்கிறோம். எல்லா ஆண்களையும் திருத்துறது எங்க வேலை கிடையாது. நீங்க எல்லா ஆண்களை திருத்த சொல்ல சார், நீங்க சரியா இருக்க முயற்சி பண்ணுங்க. நாங்க வேலைக்கு போகணும்னா எங்களோட தேவையை யார் சார் பூர்த்தி செய்யறது? அப்புறம் எதுக்கு எங்களை கல்யாணம் பண்ணீங்க? ஒரு பெண் வேலைக்கு போறதுல உங்களோட சுயமரியாதை பாதிக்குதா? எனக்கு கல்யாணம் ஆகி 13 வருஷம். 26ஆம் தேதி வந்தா 14 வருஷம். எல்லாமே வாங்கி குடுப்பாரு. நான் கேட்டது, கேட்காதது, கூட்டிட்டு போறது எல்லாம் செய்வார். ஆனா கையில ரூ. 500 தர மாட்டார். கேட்டா நான் கெட்டு போயிடுவேனா? நான் கையில காசு வச்சிருக்க கூடாதான். அதனால உனக்கு எதனாச்சும் இது ஆகுமா அப்படின்னு சொல்லுவாரு. காசுன்னு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தனக்கானது மட்டும் தான் நினைக்கிறாங்க. நாங்க அப்படி நடக்கல. எனக்குன்னு அவங்க பேசுறாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, இது நம்மளுது, நமக்கு. அவங்க என்ன பண்றாங்க, தனி பியூரிட்டி கேக்குறாங்க. நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க மாசம்? எனக்கு ஒரு 20,000 வரும் சார். இந்த 20,000 சம்பாரிச்சு வீட்டு செலவு போக நீங்க செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாயும் உங்க மனைவி கிட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணி தான் செலவு பண்றீங்களா? தன்னிச்சையா முடிவெடுத்து நீங்க செலவு பண்றீங்களா? இல்ல சார். நான் சுயமா தான் அது செலவு பண்ணுவேன். உங்களுடைய சுய தேவைக்கு நீங்க ஒரு பணத்தை எடுத்து செலவு பண்ணிக்கிறதுக்கு உங்க ஒய்ஃபை கேட்கறதே இல்லைல்ல? ஆமா, கேக்குறது இல்ல சார். அவங்க சுய தேவைக்கு நீங்க ₹1 கொடுக்க மாட்டீங்க தான் அவங்க கேட்கறாங்க. இல்ல சார், குடுக்குறோம். அவங்க கிட்ட குடுத்துடுறோம். அவங்க குடுக்கலன்னு தான் திருப்பி சொல்றாங்க. பெரும்பாலான ஆண்கள் வெளியில நாம செலவு பண்ணிட்டு வரோம், ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு வந்தான், ஒரு ₹2000 நம்ம சாப்பிட்டோம், வெளில போய் ட்ரீட் கொடுத்தோம், ஏதாவது ஒண்ணா சொல்லுவோம், போயிட்டு சொல்லுவோம். செய்யறதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோமா? பண்றதில்ல. ஆனா மனைவிக்கு ஒரு ₹5000 கொடுத்துட்டு ₹2000 கொடுத்துட்டு நீ என்ன செலவு பண்ண, அதுல ஏதாவது மிச்சம் முடிச்சியா, அதே ஏதோ பணத்துக்கு சேர்த்து வச்சியா, அது சீட்டு போட்டையா, இப்படி கேட்கறது இருக்குல்ல, அந்த சுயமரியாதை தான் இன்னைக்கு வெளியில போய் வேலை பார்க்கணுங்கிற இடத்துக்கு வருது. கண்டிப்பா சார். சொசைட்டில ஆண்களுக்கு வேலைக்கு போகும்போது கிடைக்கிற அங்கீகாரமும் மரியாதையும் ஒரு பெண்ணாக உங்களுக்கு கிடைக்குதா? சார், இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா கூட சார், நம்மளோட சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனாவே இருக்கட்டும், அவங்க நமக்கு தெரிஞ்சவங்க தான், நம்ம சொந்தக்காரங்களா தான் இருப்பாங்க. ஆனா அவங்களே நம்மள புரிஞ்சிக்க மாட்டாங்க சார். 2 பேர் தான் இருக்கீங்க, குழந்தை இருக்காங்க. அம்மா, அப்ப நீ வேலைக்கு போயிட்டினா அப்ப யாரும்மா அவனுக்கு சமைச்சு போடுவா? அப்ப நீ வேலைக்கு போயிட்டினா யாரும்மா அவங்கள கேர் பண்ணிப்பா? ஏம்மா அப்படின்னு நம்மள கேட்பாங்க. ஆனா அவங்கள அப்படி இது பண்ண மாட்டாங்க. நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, உன் ஹஸ்பண்ட் தான் நல்ல ஜாப்ல இருக்காரே, நீ ஏன் வேலைக்கு போற? அப்படின்ற ஒரு பெரிய ப்ராப்ளம். இதை விட கொடுமை என்ன தெரியுமா? படிச்சுட்டு நீ சும்மா இருக்கியா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க. பல நூற்றாண்டுகளாக ஒரு விவாதம் நடந்துதான் பெண்கள் படி தாண்டி வேலைக்கு போறதே நடந்திருக்கு.